கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இன்னைக்கு கோபமா இருந்தது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, இதற்கு அப்புறமும் இருக்க போறது இல்ல. அல்லாஹ் அப்படி ஒரு கோபத்துல இருக்கிறான். நானும் அல்லாஹ் எனக்கு விதித்த ஒரு கட்டளையை நான் மாறு செஞ்சுட்டேன். அல்லாஹ் என்ன மரத்தை நெருங்க வேணாம்டா, அதுக்கு நான் மாறு செஞ்சுட்டேன். அதனால என்னால உங்களுக்கு பரிந்து பேச முடியாது. நீங்க நூஹ் இடத்துல போங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல எல்லா மக்களும் போவாங்க. அவங்களும் அவங்க செஞ்ச ஒரு பாவத்தை சொல்லி மறுத்துருவாங்க. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மற்ற நபிகளுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறிய வார்த்தை எந்த நபியிட்டையும் அல்லாஹ் சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ள சிறப்பு என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உச்ச நண்பர் என்று அல்லாஹ் சொன்னான். இது ஒரு தனி சிறப்பு அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க அந்த மக்களிடத்துல, நானும் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன். ஏன்? அல்லாஹ் இன்னைக்கு கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இன்னைக்கு அவன் கோபமாக இருப்பதை போன்று இதுக்கு முன்னாலும் இருந்ததில்ல, இனியும் இருக்க போறதில்ல. நானும் பல தவறு செஞ்சுட்டேன். அவங்க தன்னுடைய தந்தைக்காக இணை கற்பிக்கக்கூடிய அந்த தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க. அதையெல்லாம் சுட்டி காட்டி நானும் தப்பு செஞ்சுட்டேன், நானும் தவறு செஞ்சுட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்காக வந்து பரிந்து பேச மாட்டேன். வாழ்க்கையிலே மூணு போய் சொன்ன சிறு சிறு பாவங்கள் செய்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இவ்வளவு பயந்துருக்கிறாங்கன்னா, அவ்வளவு தனி சிறப்பு கொண்ட அந்த நபி அல்லாஹ்விடம் வந்து நான் பேச மாட்டேன், நான் தவறு இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன? நாம் எவ்வளவு பொய்களை சொல்கிறோம், சர்வ சாதாரணமாக சொல்கிறோம். இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா மறுமையில சிலர் மீது கடும் கோபத்திலே இருப்பான். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வழக்கம், இந்த பொய் கலந்த வழக்கம். வியாபாரம், பொய் இல்லாத வியாபாரமே இல்லை. எந்த வியாபாரத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு 4 பொய்யை சொல்லிதான் வியாபாரமே இருக்கு. இதோ ஒரு சிலர் அல்லாஹ்விற்கு பயந்து வியாபாரம் செய்பவர்களை தவிர பெரும்பாலான வியாபாரங்கள் பொய் கலந்த வியாபாரம். அவர்கள் மீது தான் அல்லாஹ் கடுமையான கோபம். அது அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சிலரை என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான், இவர்களிடம் பேச மாட்டான், இவர்களின் பாவங்களை மன்னித்து இவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? மன்னிப்பை பரிசுத்தப்படுத்த மாட்டான், கடுமையான கோபத்தில் இருப்பான். இப்படியே அந்த ஹதீஸின் வாசகம் வருது. அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இதுக்கு மேல வார்த்தை வேணுமா? யார் அவர்கள்? தனது கணுக்காலுக்கு கீழ் ஆடையை இழுத்து கொண்டு செல்பவன், செய்த உதவியை சொல்லி காட்டுபவன், பொய் சத்தியம் செய்து பொருளை விற்றவன். ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு என் பொருள் அப்படிப்பட்ட பொருள், இப்படிப்பட்ட பொருள் 4-5 விட்ட போட்டு பொய்ய சொல்லி வியாபாரம் பண்றாங்களே, அவர்களின் மீது அல்லாஹ் கடுமையான கோபத்திலே இருப்பான். அப்போ இந்த பொய் நாள் வறுமையில் சாதாரணமாக சொல்றமே, மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஒருவர் உண்மையை பேசிக்கொண்டே இருப்பார். அந்த உண்மை அவருக்கு நன்மைக்கு வழிகாட்டும், அந்த நன்மை அவருக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். எந்த அளவுக்கு அவர் உண்மை பேசுவார் என்றால், அல்லாஹ்விடத்திலே அவருக்கு சித்திக், உண்மையாளர் என்று எழுதப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த பொய் அவருக்கு தீமைக்கு வழிகாட்டும், அந்த தீமை அவருக்கு நரகத்திற்கு வழிகாட்டும். ஒருவர் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்விடத்தில் அவருக்கு பொய்யர் என்று எழுதப்படும் வரை. இப்படி இந்த உலகத்தில் பொய் சொல்பவர்களுக்கு உலகத்திலும் அவர்கள் நஷ்டவாளி, நாளை மறுமையிலும் அவர்கள் பொய்யர் என்ற பட்டத்தோடு தான் தெரிய வேண்டும். ஆனால் அதை மாற்றி இந்த உலகத்தில் உண்மை பேச நாம் பழகி கொண்டோம் என்றால், அந்த உண்மை இந்த உலகத்திலும் நம்மை கண்ணியப்படுத்தும், நாளை மறுமையிலும் சித்திக் இவர் உண்மையாளர் என்ற பட்டத்தோடு நாம் இருப்போம். இப்படி உண்மை பேசிய ஒரு நபித்தோழரை, அல்லாஹ்விற்கு பயந்து இறையச்சத்தின் அடிப்படையில் உண்மை பேசிய ஒரு நபித்தோழரை அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தினார். யார் அவர்கள்? காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். தபூக் என்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் நிறைய பேர் கலந்துக்கல, கிட்டத்தட்ட 70 பேர் கலந்துக்கல. அதில் காப் பின் மாலிக் ரலி அவர்களும் ஒருவர். அந்த போர் முடிஞ்ச ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் வரல, போருக்கு வராதுக்கு காரணம். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஒரு சில பேர் பொய் சொல்கிறாங்க, சில பேர் உண்மையை சொல்கிறாங்க. அப்படியே விசாரணை போயிட்டே இருக்கு. அதில் காப் பின் மாலிக் ரலி அவர்களுடைய அந்த இடம் வருது. அவங்களும் போகிறாங்க.
அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, பொதுவாக இந்த அவங்களுடைய ஒரு குணம், சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும். அந்த வக்கீல்ல சில பேரை பார்ப்போம், சில பேர் ரொம்ப காஸ்ட்லி வக்கீலா இருப்பாங்க, அவங்ககிட்ட மக்கள் கூடும். ஏன்னா அவங்க போய் அங்க வாதம் பண்ணாங்கன்னா ஜட்ஜி நம்பிடுவாரு. இதுதான் அவங்க அந்த வாத திறமையை வச்சு அந்த கேஸை வந்து ஜெயிச்சு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால அவர் வந்தாலே நமக்கு வந்து வெற்றி தாங்க. அதுலேயும் அந்த வக்கீல்கிட்ட போய் எல்லாரும் மோதுவாங்க, ஏன்னா அவருடைய பேச்சு வாத திறமை அப்படி இருக்கும். அதே மாதிரி இங்கே கபின் மாலிக் ரலியல்லாஹு கடுமையான ஒரு வாதத்திறமை, பேசுனாங்கன்னா எல்லாரையும் நம்ப வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாதத்திறமை இருக்கிறவங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு நல்லா வாதத்திறமை, நான் நல்லா எப்படி வேணாலும் பேசிட்டு வரேன், சொல்லிட்டு என்ன காரணம் சொல்லி தப்பிச்சிருக்கலாம். என் எதிர்க்க இருந்தது மட்டும் நபியவர்கள் இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் அப்படி பேசியிருப்பேன். ஆனால் என் எதிரே இருப்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் அப்படி பேச விரும்பல அப்படின்னு உண்மையாக உண்மை காரணத்தை, உடல்நிலை சரியில்லையா, இல்ல நல்லா இருக்கேன், வாகனம் எதுவும் இல்லையா, இல்ல நல்லா எல்லாம் இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் அலட்சியமா இருந்துட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறேன், பொய் சொல்லல. வெளில வராங்க, அவங்க குடும்பத்தாரெல்லாம் நிக்கிறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னீங்க, எல்லாம் அவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்கல்ல, உங்களுக்கு தான் வாழத்திறமை இருக்குல்ல, நீங்களே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிருக்கலாம்ல, நீங்க இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி போங்க, போய் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வாங்க. இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே ரசூலுல்லாஹ் என் மேல கோபமா இருக்காங்க, நான் போய் என்ன சொல்ல மாட்டேன், ரசூலுல்லாஹ் இடத்துல எந்த ஒரு காரணத்தையும் பொய்யானதை சொல்ல மாட்டேன், நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன் ரசூலுல்லாஹ் இடத்துல. ரசூலுல்லாஹ் அவர்களை ஊர் நீக்கம் செய்யறாங்க. அல்லாஹ் உன்னை மன்னிக்கும் வரை யாரும் பேச மாட்டோம். யாரும் பேசல. எப்படி இருக்கும்? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, சுருக்கமா சொல்றேன். இந்த வேதனையை நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50 நாள் ஊர்ல இருக்கிற யாரும் பேசல. எப்படி இருக்கும்? அதற்கிடையில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை ஹதீஸ்களிலே படிக்கும் போது கண்கள் எல்லாம் கலங்குகிறது. அப்படி ஒரு வேதனை. இதோடு கரெக்டா 50வது நாள் தனது வீட்டு மேல்புறத்தில் உட்கார்ந்து சஜிதாவில் விழுந்து அழுது இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. ஆகவே அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டான். இந்த வசனம் இறங்கியவுடன் அவர்களுக்கு அந்த நற்செய்தி வருது. நேரா நபிகளாரிடத்தில் போறாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹை கட்டி தழுவி இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு சொல்றாங்க, அல்லாஹ் நான் உண்மையை பேசியதனால் இந்த உலகத்தில் என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தினான், இனி ஒருபோதும் நான் போய் சொல்ல மாட்டேன். சஹாபி எடுத்த உறுதி மொழி, அல்லாஹ் உண்மையை பேசுனதுனால என்னை மன்னிச்சான். நாவே ரசூலுல்லாஹ் விட்டு அது இதுன்னு ஏதாவது பொய்ய சொல்லியிருந்தேன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், என்னை இன்னும் விட்டு வெளிச்சமாக்கி இருப்பான். ஆனால் நான் இறைவனுக்கு பயந்து உண்மையை பேசியதால் அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், இனி என் வாழ்நாளில் நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு உறுதிமொழியை எடுக்கிறான். இப்படி நாம் இந்த பொய் சொல்லாமல் உண்மையை பேசினால் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும், நாளை மறுமையிலும் நமக்கு நன்மை இருக்கிறது. இது ஒரு நாவு செய்யக்கூடிய பாவங்களில் ஒண்ணு. நிறைய கேட்டகரி இருக்கு. அடுத்து என்ன? நிறைய இருக்குங்க. புறம் இருக்கு, கோல் இருக்கு, அவதூறு இருக்கு. நன்மையான காரியங்களை விட தீமையை அடிக்கிட்டே போலாம். 2 பெண்கள் கூடி கலைந்தால், இல்ல 2க்கும் மேற்பட்ட பெண்கள் கூடி கலைந்தால் அங்கே புறத்துக்கென்று ஒரு வேலை ஒதுக்கப்படுதா இல்லையா? இல்லைன்னா வேற என்ன பேச போறாங்க? 2 பெண்கள் கூடி வேலையில்லா திண்டாட்டமா இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்? இல்லை நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் காலேஜுக்கு அனுப்புகிறோம், காதல் கீதல்னு ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு இருக்கு, மதுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மதுவில இருந்து ஆம்பளை பிள்ளைங்களை காப்பாத்துறதா பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்துறதான்னு தெரியல. பல லேடிஸ் காலேஜ்லயும் பீர் பாட்டெல்லாம் இருக்குதா, இந்த தகவல் எல்லாம் வருது. இதுல இருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற என்ன செய்யலாம், என்ன முடிவு பண்ணலாம்? பெண்கள்லாம் சேர்ந்து கூடி பேசி முடிவு பண்ணி சீர்திருத்தம் செய்வதற்காக பேச போறோமா? ஏதோ ஒரு சிலர் நன்மைக்காக பேசலாம். அப்ப நாம கூடி இருக்கமே, அது நன்மைக்கு தான். ஆனால் பெரும்பாலும் நிலைமை என்ன? 2 பேர் சேர்ந்து பேசும்போது அந்த மேட்டு தெரு, ஆமா ஆமா அந்த மாமியா மருமக சண்டையா, இங்க வேற ஏதாவது மேட்டு தெரு இருக்கா? அது வேற உண்மையாவே மேட்டு தெரு இருந்து அங்கே வேற மாமியா மருமக சண்டை இருந்து அதுல யாராவது இங்கே வந்து உட்காந்து அதை போய் வீட்டுல சொல்லி, அதனால அதையும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் சும்மா உதாரணத்துக்கு சொல்றதுதான். ஆமா அந்த மேட்டு தெரு, அந்த மாமியார் இன்னொரு குழந்தை போயிட்டு அதான் வெளில போயிட்டா போல, அவன் கீழத்தெருல போயிருக்கா, உடனே கீழத்தெரு போயாச்சு. அவன் கொளுத்தியா, அவன் ஒருத்தி மேலத்தெருல இருக்கா, தெரியுமா? ஓ அது வேறையா? மூக்கு வாயி கண்ணு எல்லாம் வச்சு ஊரு ஃபுல்லா சுத்தி ஊர் முழுக்க இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோ ஓடும் 2 பெண்கள் இடத்துல. சில நேரத்தில் பேச டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொடரும்
சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை பத்தி நாளைக்கு பேசுவோம், நேரம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இந்த சீரியல்ல முதல் நாள் கதை முடிஞ்சிருக்கும். அடுத்த நாள் திரும்பி சீரியல் போடும்போது முன்கதை சுருக்கம் போடுவாங்க. நேற்று, அடுத்து, இன்று அப்படின்னு அடுத்து கதை தொடர்ந்து ஓடும். அதே மாதிரி இவங்க அடுத்த நாள் ஆமா நேத்து கதை சுருக்கம். நேத்து அந்த சொன்னில்ல அந்த மாமியா, அது என்னாச்சு கதை விசாரிச்சியா, என்ன ஆயிடுச்சு, மர்ம ஓடுனாலாம் இருக்காளா, என்னாச்சு, அடுத்து இன்று கதை சுருக்கம் ஓடும். சீசன் 2 சீரியல்ல இருக்கு. ஆனா இதுக்கு சீசன் பல சீசன் 100க்கு மேல போயிட்டு இருக்கோம், 2லாம் இல்ல. சந்திக்கும் போதெல்லாம் நேரம் இல்லைன்னா கூட அடுத்து என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இந்த வீடு என்ன ஆச்சு, அந்த வீடு என்ன ஆச்சு, சர்வ சாதாரணமாக இதை பற்றிய விபரீதம் தெரியாமல் பேசுறோமோ இல்லையா? ஒருத்தவங்க போய் நம்ம சந்திச்சு புறம் பேசுறோம், அந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்மளை பற்றி இப்படி ஒருவர் பேசினால் அந்த இடத்துல ரசிச்சு இப்படி கேட்டுட்டு இருப்போமா? 2 பேர் பேசுறாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க, வேற யாரோ ஒருவரை பற்றி பேசும்போது அவ்வளவு காது கொடுத்து அவ்வளவு சுகமாக இன்பமாக கேட்கிறோமே, நம்மை பற்றி அந்த இடத்திலே பேசினால் நாம் அப்படி ரசிச்சு கேட்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவின் இன்ன பொருட்கள் எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டாலும் நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆயிஷா ரலி ஒரு தடவை சஃபியா ரலி அவர்களை பற்றி அவமதிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அவங்களுடைய உருவத்தை கேலி செய்யற மாதிரி ஒரு விதமாக பேசிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷாவே நீ இப்போது பேசிய இந்த வார்த்தை கடலிலே கழுவினால் அந்த கடல் முழுக்க சுத்தமாகிவிடும். நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் கடல்ல போய் கழுவணும்னு வச்சுக்கோங்க, கடல் முழுக்க விஷமாயிரும். அவ்வளவு நச்சு பேச்சுக்கள் இந்த புறத்திலே இருக்கு. இதை போய் ஏன் இப்படி பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னோம்னா தப்பை சில பேர் நியாயப்படுத்துவாங்க. நாங்க என்ன இல்லாததையா பேசணும், இருக்கிறது தானே பேசணும், நடக்காததையா பேசணும், நடந்ததை தானே பேசணும். இருப்பதை நடந்ததை பேசினால்தான் அது புறம், நடக்காததை பேசினால் அது அவதூறு, அது அதை விட பெரிய பாவம். அப்ப இருப்பதை உன் சகோதரனிடம் இருப்பதை நீ மறைவில் பேசுகிறாயே அதுதான் புறம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப யாரை பற்றியும் பேசவே கூடாதா, யாரை பற்றியும் பேசவே கூடாது. அப்படியே யாரை எது கேட்டாலும் அமைதியாக இருந்திருந்தோமா? ஒருவரை பற்றி நாம் தனிமையில் பேசுகிறோம். அப்படி பேசும்போது அதில் நமக்கோ அல்லது மற்றவருக்கோ அல்லது உலகத்தில் உள்ள வேற ஏதேனும் ஒரு மக்களுக்கோ இல்ல சமுதாயத்துக்கோ ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னா பேசலாம். உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்ம இருக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியால ஒரு பிரபலமான ஒரு திருட்டு பையன் இருக்கிறான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் திருடன்னு எல்லாருக்குமே தெரியும், தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த தெருவுக்கு ஒருத்தவங்க குடி வந்திருக்கிறாங்க. அதை அவங்க வீட்டில் போய் அதிகமாக பழகிறத பார்க்குறோம். அப்போ அவங்ககிட்ட போய், இந்த நபர் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிறாரு, அந்த நபர் கொஞ்சம் திருட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அப்படின்னு எச்சரிக்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பையனிடத்துல உலகத்தில் இருக்கிற கெட்ட பழக்கம் அத்தனையும் இருக்கு. மதுவிலே மூழ்கி திளைச்சவன், இப்படி எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து நம்மகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, அந்த பையனுக்கு தான் எங்கள் பொண்ணை பேசியிருக்கிறோம், பையன் நல்ல பையனா, கெட்ட பழக்கம்லாம் இருக்குதா, இப்படி நல்ல பையன் அப்படின்னு கேட்குறோம். கேட்கும்போது, ஆஹா மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது, தப்பு, ரொம்ப தங்கமான புள்ளைங்க, நம்பி கட்டி கொடுங்கன்னு ஒரு பொண்ணை பாருங்க இடத்துல தள்ளிடக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், அப்போ இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேங்க, நானே பார்த்துருக்கேன், இப்படி ஒரு கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட உண்மையை சொல்லணும். இப்படி ஒருவரை பற்றி நாம் மறைவில் பேசும்போது அது நமக்கோ மற்றவருக்கோ சமுதாயத்துக்கோ நலன் இருக்கும் என்றால் அதை பேசலாம். எந்த நலனும் இல்லையா, பேசாமல் இருப்பதே நமக்கு சிறந்தது. அதேதான் ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். பேசினால் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோரா
நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்க. நல்லதா நாம் பேசுவது இங்கே நன்மை தருமா, பேசுங்க. இல்லைன்னா வாயை மூடிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் நமக்கு கூறிய அறிவுரை. இதையும் தாண்டி நாம் பேசினோம் அப்படின்னு சொன்னா அதுதான் புறமாக ஆகுது. உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தினம்தோறும் நாவிடத்திலே முறையிடுகிறதா, நாவே அல்லாஹ்வை பயந்துக்க, உன்னை நீ பேணிக்கோ, நீ ஒழுங்கா இருந்தா நாங்க எல்லாரும் ஒழுங்கா இருப்போம், நீ சீர்கட்டால் நாங்களும் சீர்கட்டு விடுவோம். புறம் என்னும் பாவத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த புறம் என்னும் பாவம் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பாவம். நானா அது சொல்லல, அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் நம்மை அதை தான் விளக்குகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த புறத்தை பத்தி ஒரு உதாரணத்தோட நமக்கு புரிய வைக்கிறான். வலா யர்தபல்லுக்கும் பலன், உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். ஐஹிப்பு அஹதுக்கும் ஐ யகுல லஹும் அஹீஹி மைதா, இறந்த உங்கள் சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவீரா, அதை நீங்கள் விருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது விருப்பம் தானே? நம்மளுடைய சகோதரன், நம்மளுடைய அண்ணன் தம்பி இறந்து போது நல்லா லெக் பீஸு அதான பிடிக்கும் எல்லாருக்கும். அப்படி அறுத்து எடுத்து